வெல்கம் டு லிட்லன் சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் வந்து என்னோட சேனலில் போட்டுட்ருக்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம சிடிபி கிளாஸஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக நம்ம 17 சாப்டர் வந்து சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொன்றா ஆர்டர் வைஸ் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 18வது சாப்டர். இந்த நம்ம பார்க்கக்கூடிய சிடிபியில் வந்து பார்க்கக்கூடிய சிலபஸ் வைஸ் சாப்டர்ஸ் எல்லாமே பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடியதான். ஸோ 2 பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சாப்டர் 18 சைல்டு அஸ் எ ப்ராப்ளம் சால்வர் அண்ட் அஸ் எ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர் இந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம சைல்டு அஸ் எ ப்ராப்ளம் சால்வர் அண்ட் அஸ் எ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர் இந்த சாப்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது குழந்தைங்களை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, மாடர்ன் பெடகாகி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நவீன அந்த டீச்சிங் மெத்தடில் வந்து குழந்தைங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வெறும் பேசிவ் லேர்னர், அதாவது சும்மா ஒருத்தவங்க சொல்கிறதையோ ஒருத்தர் செய்கிறவங்களையோ வந்து குழந்தைங்க வந்து அப்படியே சும்மா உட்காந்து கவனிக்கிறவங்க மட்டும் கவனிக்கிறது கிடையாது குழந்தைங்க அப்படின்றது. அவங்க வந்து நேச்சுரலாகவே ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய, கொஞ்சம் செயல்கள் நிறைய துருதுருன்னு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு நேச்சரில் இருக்கக்கூடியவங்க தான் குழந்தைங்க அப்படின்றது. ஸோ குழந்தைங்க அப்படின்றவங்க ப்ராப்ளம் சால்வர், சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர். எக்ஸாம்பிள் அவங்க வந்து பேசிவ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த குழந்தைய வந்து நீங்கள் எல்கேஜி யூகேஜி அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தையா கூட இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு கீழே அந்த ஏஜ் கீழே இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும், இப்போ நீங்கள் ஏதாவது டாய் கொடுத்தாலோ எதுவும் கொடுத்தாலோ அதை உடச்சி போடுறது, அதை உடச்சிட்டு அதை வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அதை வச்சு வேறு ஏதாவது, இப்போ நீங்கள் ஏதாவது பிளாக்ஸ் எல்லாம் ஒரு சில குழந்தைங்க விளையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்பொழுது அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி விளையாடுறது, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியோட குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அதனால தான் குழந்தைங்க வந்து பேசிவ் லேர்னர் கிடையாது, அவங்க ஒரு ஆக்டிவ் லேர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது என்னன்றதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஸ்டான்லி கிரே அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங்கிறது என்னென்னா ஒரு ஆட்ரிபியூட் விச் என்கம்போசஸ் அ ரேஷ்னல் திங்கிங். நமக்கு ஒரு ரேஷ்னல் திங்கிங், அதை பற்றி வந்து எப்படி வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷன்ஸை பற்றி நம்ம யோசிக்கலாம். அப்போ அதுக்கு மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங் வந்து வரக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட் தான் என்ன அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி கிரே அப்படின்றவர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ப்ராப்ளம், டார்கெட், ஸ்டெப் டுவர்ட்ஸ் டார்கெட். அதாவது என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு மெயினாக இருக்கக்கூடியது அந்த பிரச்சனை, அந்த ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம டார்கெட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத, அடுத்து அதை நோக்கி நம்ம செயல்படக்கூடியது. இந்த 3 எலமெண்ட்ஸையும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங் இந்த மெத்தடில் அப்படின்ட்டு. ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 3 மெயின் ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து 3மே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டினில் எந்த மெத்தட் அப்படின்றத கேட்கலாம். ஸோ அதை வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து எந்த மெத்தட் ப்ராப்ளம் சால்விங்கில் அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெப் பேஸ்டு அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றா வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஸ்டெப் அந்த ஹைப்போதிசிஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் வைஸ் வந்து பண்ணுறது ஸ்டெப் பேஸ்டு. இன்னொன்று அல்காரிதம் பேஸ்டு அப்படின்னா ஒரு ரூலை வச்சு, இதையே வந்து நம்ம ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமே நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கிடுவோமே. இப்போ வந்து நீங்கள் அல்ஜிப்ராவில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அது இப்போ நீங்கள் ஐடென்டிட்டி ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து a+b² ஃபார்மில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு அதை ஈஸியாக அந்த செட் ஆஃப் ஃபார்முலாவை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து அல்காரிதம் மெத்தட். ஸோ ஒரு ரூலை வச்சு, செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அல்காரிதம் மெத்தட். ஹியூரிஸ்டிக் மெத்தட், தேர்ட் ஒன். ஸோ ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா லேர்னிங் பை ஒன் செல்ஃப் டு சால்வ் ப்ராப்ளம் இன் எ ப்ராப்ளமெட்டிக் சுச்சுவேஷன் அரைவ்ட். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமெட்டிக் சுச்சுவேஷனோ ஒரு ஆக்டிவிட்டியோ வருது, அது வரும்பொழுது நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகி, நீங்களாக அதில் வந்து இன்வால்வ் ஆகி ஒவ்வொரு எந்த ஒரு
அவேர்னஸும் இல்லாமல் அந்த ஸ்பான்டேனியஸில் நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் என்ன அப்படின்னா ஹியூரிஸ்டிக் மெத்தடு. நீங்கள் ஒரு ப்ராப்ளமே இப்போ இன்வால்வ் ஆகுறீங்க, ஒரு சுச்சுவேஷனில் வந்து சடனாக இன்வால்வ் ஆகுறீங்க, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஒரு பர்டிகுலர் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா செஞ்சு அதை வந்து க்யூர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அதை சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அதான் வந்து ஹியூரிஸ்டிக் மெத்தட். அது நம்மளாம் ஓனாக செல்ஃப் லேர்னிங் மாதிரி. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய 3 மெயின் ப்ராசஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெப் பேஸ்டு, அல்காரிதம் மெத்தட், ஹியூரிஸ்டிக் மெத்தட். ஸோ இந்த 3 இதையும் வந்து எந்தெந்த இது எப்படின்றத அந்த மீனிங்கோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன ஸ்டெப்ஸு வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஒரு 4-5 ஸ்டெப்ஸு வந்து கொடுத்து, இதில் எது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்டெப்ஸில் வராது அப்படின்றத கேட்கலாம். இல்லாட்டி கொடுத்து இதில் எது ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸில் கரெக்டானது அப்படின்றத கேட்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு ப்ராப்ளமையோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனையோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஆர் டிஃபைன் பண்ணுறது. செகண்ட் ஒன், அந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன மாதிரியான பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு சொல்யூஷன்ஸ் கிடையாது, மல்டிபிள் வேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், பாசிபிளான அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸை வந்து நம்ம திங்க் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ், ஒவ்வொரு சொல்யூஷன்ஸாக நிறையா யோசித்து வச்சுருப்போம். அதோட வெயபிலிட்டி, அதோட குவாலிட்டி, அதோட இதை வந்து நம்ம செக் பண்ணுறது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதை செக் பண்ணிவிட்டு அதில் வந்து எது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் யோசித்து வச்சுருப்போம், நிறைய ஆன்சர்ஸ் வந்து யோசித்து வச்சுருப்போம். ஸோ அந்த நிறைய ஆன்சர்ஸில் எது வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதில் வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் தான் என்ன அப்படின்னா ஃபோர்த்து. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசிஷன் மேக்கிங் கன்சிடரிங் த மோஸ்ட் சூட்டபிள் அல்டர்னேட்டிவ். நம்மளோட ப்ராப்ளம் சுச்சுவேஷனுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கக்கூடிய அல்டர்னேட்டிவ்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா முடிவெடுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபிஃப்த்து ஸ்டெப்புன்றது என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஒரு அல்டர்னேட்டிவ்ஸில் முடிவு எடுத்திருப்போம். இந்த அல்டர்னேட்டிவ்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை முடிவு எடுத்ததுக்கப்புறம் 5வது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த முடிவெடுத்த அல்டர்னேட்டிவில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறது. அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்ளமேட்டிக்கில் அப்ளை பண்ணி பார்க்குறது. அதுதான் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப். சிக்ஸ்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம், அந்த நம்ம டிசிஷன் பண்ண அல்டர்னேட்டிவ்ஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன நமக்கு ஃபீட்பேக் கிடைக்குது, என்னென்ன ரெஸ்பான்சஸ் வருது அப்படின்றதான் சிக்ஸ்த்து ஸ்டெப். அடுத்து 7th ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரெக்டிஃபிகேஷன் அண்டு ரிப்பேர் ஒர்க். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு அல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து சரியாக வரல, ரெஸ்பான்சஸ் சரியாக வரல, சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அகைன் நீங்கள் இன்னொருக்கா ட்ரை அனதர் ஒன் அல்டர்னேட்டிவை வந்து நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது. ஸோ இதான் வந்து 7th ஸ்டெப், ரெக்டிஃபிகேஷன் அண்டு ரிப்பேர் ஒர்க். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸுமே வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் இருக்கக்கூடியது. இந்த 7 ஸ்டெப்ஸையும் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ப்ராப்ளம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஒன்று இல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம், இன்னொன்று வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம். இல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் அப்படின்றது என்னென்னா, நேம்லேயே இருக்குது. அந்த ஒரு ப்ராப்ளம், நமக்கு ஒரு ப்ராப்ளமோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனும் இருக்குது அப்படின்னா அதோட நேச்சரை வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அது வந்து அதோட தன்மை என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதுக்கு பாசிபிளான சொல்யூஷன்ஸ் வந்து என்ன இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்ன, அதை வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது. இப்போ நீங்கள் மேக்ஸ்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது அதில் வந்து சரி இது ஐடென்டிட்டி ஃபார்ம்ஸில் இருக்குது, ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷன் ஃபார்மில் இருக்குது அப்படின்றத உங்களால் ஒரு சில ப்ராப்ளமில் கண்டுபிடிக்க முடியும். அதே இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளமில் இது என்ன நேச்சரில் இருக்குது, எந்த இதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. அதை வந்து அதோட நேச்சர், அதுக்கு என்ன பாசிபிள் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றதையே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளமை வந்து நம்ம இல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம்.
வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு ப்ராப்ளமோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனோ இருக்கோ, அதோட நேச்சர் என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அதை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கொண்டு போக முடியும். அதுதான் வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம். ஸோ இதை வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு அந்த இதை வந்து எப்படி கொண்டுட்டு வர்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் டு பி அடாப்டட் டியூரிங் த கிளாஸ் ரூம் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். அந்த ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டியை கொண்டுட்டு போகிறதுக்கு கிளாஸ் ரூமில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம் அப்படின்றதான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அனலைஸ் த ப்ராப்ளம். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டாஸ்க்கோ ஏதாவது அதை அனலைஸ் த ப்ராப்ளம் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு ப்ராப்ளமை வந்து நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட் இஸ் டு அனலைஸ் த ப்ராப்ளம். இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் கேரக்டர் அந்த ஒரு ஸ்கில்லோ கேப்பபிலிட்டியோ வரணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து அனலைஸ் பண்ணுறது மீன்ஸ் அந்த ஒரு ப்ராப்ளமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அவங்க சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதுதான் அனலைஸ் த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க்கிங் பேக்வர்ட் ஃப்ரம் த ஃபைனல் சொல்யூஷன். அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து டிஸ்கிரிட் இன் நேச்சர் அண்ட் கிளியர்லி மென்ஷன்டு. அதை வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்லிட்டாங்க, இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் ஹேஸ் டு கோ வித் த சொல்யூஷன் அண்ட் அன்லாக் த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கீழேருந்து நீங்கள் போகிறது, கீழே அந்த லாஸ்ட் சொல்யூஷன்லேருந்து அதுக்கு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு போய் நீங்கள் இன்னொரு ஒரு சொல்யூஷனை வந்து ஓவராலாக வந்து கண்டுபிடிக்கிறது. அதான் வந்து நம்ம தெரிஞ்ச சொல்யூஷனில் இருந்து, அதாவது தெரிஞ்சதில் இருந்து தெரியாமல் போகிறது. அந்த மாதிரி ஃபைனல் சொல்யூஷன்ஸில் இருந்து நம்ம மேலே அனதர் ஒரு ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு வந்து போகிறது. ஒர்க்கிங் பேக்வர்ட் ஃப்ரம் த ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் அனலாகிக்கல் மெத்தட். அனலாகிக்கல் மெத்தட்னா நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு யூஸ் பண்ணுறது. அதாவது இது எப்போ நல்லா கிளிக் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அதே மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் சப்போஸ் ப்ரீவியஸாக எப்பயாவது ஒருக்கா ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, சால்வ் பண்ணியிருந்தீங்க, இல்லைன்னா அதே நேச்சர் இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளமோட நேச்சரும் நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸாக சால்வ் பண்ண ப்ராப்ளமோட நேச்சரும் ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அந்த நியூ டைப் ஆஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த ஃபெமிலியர்னஸ் ஆஃப் அ ப்ராப்ளம், நீங்கள் பாஸ்ட்டில் ஒர்க் பண்ணதுக்கும் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கும் இடையில அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபெமிலாரிட்டி, ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா என்னென்னா அனலாகிக்கல் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் வந்து அனலாகிக்கல் மெத்தட். அப்போது ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கிளாஸ் ரூமில் நம்ம ப்ராப்ளம் சால்விங்கை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு. அனலைஸ் த ப்ராப்ளம், ஒர்க்கிங் பேக்வர்ட் ஃப்ரம் த ஃபைனல் சொல்யூஷன், அனலாகிக்கல் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைல்டு அஸ் எ ப்ராப்ளம் சால்வர். அதாவது இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா, உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய நீங்கள் ப்ராப்ளம் சால்வராக கொண்டுட்டு வரணும். ஸோ அப்படி கொண்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரைட்ஸ், பண்புகள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ரெகக்னைசேஷன் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து நம்ம குழந்தைங்கிட்ட உருவாக்கணும். ஏன்னா அவங்க நம்பினாதான் அவங்க ரெகக்னைஸ் அவங்கள உணர்ந்தாதான் அவங்களால அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்க முடியும். நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து எஃபெக்டிவாக கற்றுக்கிடுவாங்க. செகண்ட் ஒன், எனேபிளிங் சில்ட்ரன் டு அக்செப்ட் டிமெரிட்ஸ் அண்டு ரிமூவ் தம். இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரைலே வந்து அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. சில ஃபெயில்ஸ் வரலாம், அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வரும்பொழுது அந்த ஃபெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போய் அதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ட்ரைட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா செல்ஃப் டிபெண்ட். சுயமாக அவங்க வந்து, அதாவது தன்னை சார்ந்து அவங்க இருக்கணும், தன்னை அவங்க வந்து நம்பணும். லைக் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்கள நம்பி அவங்க வந்து இறங்கணும். ஸோ அதான் அந்த மாதிரியான ஒரு
ஆட்ரிபியூட்டை வந்து குழந்தைங்கிட்ட கொண்டுட்டு வரணும். இன்னொன்று என்ன அப்படின்னா தாட்ஸ் அண்ட் ரேஷ்னலி இன் சில்ட்ரன். இப்போ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக ஒரே சொல்யூஷனில் இருக்கக்கூடாது. அதுக்கு அந்த ப்ராப்ளமுக்கு பாசிபிளான என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நிறையா யோசிக்கணும். அடுத்து லாங்குவேஜை வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்கள ரிவார்ட் பண்ணணும், பாராட்டணும். இப்போ அவங்க ஒரு சிங்கிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலுமே வந்து அவங்கள வந்து நம்ம பாராட்டணும். இன்னொன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும், கன்வே பண்ணுறதுக்கு ஆர் எனி அது கம்யூனிகேஷனுக்கு வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து குழந்தைங்கிட்ட ப்ராப்ளம் சால்வர் அப்படின்ற ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு குழந்தைங்கிட்ட இந்த மாதிரியான ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் சால்வர் முடிஞ்சிருச்சு. அடுத்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர். சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு திங்கையோ ஒரு ஆக்டிவிட்டியோ பார்க்குறாங்க அப்படின்னா அது ஏன் நடக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு திங்கிங், அந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், சயின்டிஃபிக் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சயின்ஸ் அப்படின்றப்ப என்னென்ன அப்படின்னா ஆல் அபவுட் ரீசன், எல்லாத்துக்குமான ஒரு காரணம், ரேஷ்னாலிட்டி, ரியலிசம், உண்மை. ஸோ இதான் வந்து நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், முக்கியமாக குழந்தைங்கிட்ட சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு முதன்மையான அறிகுறி மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா க்யூரியாசிட்டி, ஆர்வம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்னதாக இப்போ ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வந்து பார்த்தாலும் அது ஆர்வம் வந்து வரணும். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க வந்து இது ஏன் இப்படி நடக்குது, நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து நொய் இதெல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து சின்ன வயசில் வந்து நம்ம ஏதாவது செஞ்சால் கூட ஏன் இப்படி பண்ணணும், அது ஏன் இப்படி செய்யணும், ஏன் இதை வந்து இதில் போடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அது நேச்சுரலையுமே வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர் தான். ஸோ அந்த மாதிரியான க்யூரியாசிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் வந்து இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணுறோம், இப்படி மிக்ஸ் பண்ணால் இதால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டி, அந்த க்யூரியாசிட்டி தான் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ஃபஸ்ட் அரோசல், ஒரு முதன்மையான ஒரு அறிகுறி மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு க்யூரியாசிட்டி நேச்சுரலாகவே இருக்கும். அப்போது சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டராக குழந்தைங்கிட்ட நம்ம சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டராக கொண்டுட்டு வர்றதுக்கு என்னென்ன ட்ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா குழந்தைங்கிட்ட அந்த ஒரு ப்ரிசர்வ்னஸ், அந்த ஒரு உணர்வு உணரக்கூடியது, ப்ரிசர்வ் பண்ணக்கூடியது, பேஷன்ஸ், பொறுமை இருக்கணும். என்னதான் வந்து க்யூரியாசிட்டி இருந்தாலும், ஒரு ஆர்வம் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு, ஆனால் அதை வெயிட் பண்ணி ஒரு இதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், டெனாக்டிவிட்டி, தொரவுனஸ். ஒரு ஃபுல்லாக ஒரு இதை ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலோ, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலோ, ஒரு சுச்சுவேஷனை எடுத்தாலோ அதில் வந்து ஒரு தரோனஸ் இருக்கணும், ஒரு ஃபுல் ஸ்டடி வந்து இருக்கணும். அந்த இது அடுத்து சிங்கிள்னஸ் ஆஃப் பர்பஸ், இது எல்லாமே இருக்கணும். அதை மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சயின்டிஃபிக் சக்ஸஸ் வந்து அடையணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஒரு கண்டினியூவாக இருக்கணும். அதான் நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கண்டினியூஷன், தரோனஸ் ஃபுல்லாக வந்து இருக்கணும். அந்த ஒரு முழுமையான ஒரு ஒர்க் அப்படின்றது இருக்கணும். அதான் வந்து ப்ரெசிஸ்டன்ஸ். ஒரு இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா சரி அவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் விட்டுறக்கூடாது. நமக்கு அந்த சொல்யூஷன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணால் கண்டினியூவாக அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள் சொன்னோம், இப்போ சயின்டிஸ்ட்லாம் ஒரு ஒர்க் எடுத்தாங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குமானா கிடைக்காது. அவங்க வந்து ஃபுல்லாக 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அதுக்கு மேலே கூட ஆகலாம். அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க சயின்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு முழுமையான கண்டினியூவாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அதான் வந்து ப்ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. செகண்ட் ஒன்று என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி க்யூரியாசிட்டி, அதாவது டிசையர், விருப்பம். ஒரு ஆக்ஷனோ ஒரு ஆக்டிவிட்டியோ நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விருப்பம், டிசைர் டு நோ மோர், நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் இன்க்விசிட்டிவ்னஸ் அப்படின்றது. நாட் சாட்டிஸ்ஃபைட்னஸ் வித் சாலோ எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் கீ டு சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ். இப்போ ஒரு இதை வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க, அதை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ நீங்கள் வந்து
ஒரு ப்ராஜெக்ட்டே வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதை செய்ய போகிறீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கும்பொழுது அதுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னும் நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா டீப்பாக போய் விசாரிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதான் வந்து க்யூரியாசிட்டி. அடுத்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா குழந்தைங்க அவங்களே வந்து இப்போ நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறது. அந்த இது நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு இதை வந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் போக ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக வந்துருச்சு, அடுத்து இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் ஒரு இதை எடுக்கிறீங்க, ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு இதை ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் எபிலிட்டி டு ஸ்பாட் த கரெக்ட்ஸ் அமாங் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் சே கான்சன்ட்ரேட்டட் ஆன் இட். இப்போ நீங்கள் ஒரு இதை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அதான் வந்து என்ன அப்படின்னா ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் அதில் இல்லை இதாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு ட்ராபேக் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணாலும் எது பண்ணாலுமே அதில் வந்து ஃபோக்கஸ் வந்து இருக்கணும். ஃபோக்கஸ் இருந்தால் தான் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராயிங்கே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் இருந்தால் தான் அந்த ட்ராயிங் நல்லா வரும். ஸோ ஃபோக்கஸ் இல்லாமல் நீங்கள் சும்மா ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு எஃபெக்டிவ்னஸ் ஒரு கிளியர்னஸ் வந்து இருக்காது. அதை தான் வந்து ஃபோக்கஸ் அப்படின்றது நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க்கில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு அட்டென்ஷன் இருக்கிறது, அதுதான் வந்து ஃபோக்கஸ். நெக்ஸ்ட்டு இமேஜினேஷன். முக்கியமாக சயின்டிஃபிக்கில் அடுத்து ஒரு இருக்கிறது இமேஜினேஷன். எதுக்காக அப்படின்னா அந்த இப்போ நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது அதை இமேஜின் பண்ணி பார்க்குறது. இப்போ சப்போஸ் இது வந்து நீங்கள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அது யோசித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு சப்போஸ் அது நீங்கள் இப்போ யோசிக்கும்பொழுது அது இது கரெக்டாக வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் ஏதாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்சைட் நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெசசரி ஃபார் இன்சைட் அண்ட் ஃபார் எவ்ரிடே ப்ராப்ளம் சால்விங் தட் இஸ் இன்ட்ரென்சிக் டு மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரென்சிக் மாதிரி ஒரு இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் உள்ளக்க இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அது பாசிட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவ் மீன்ஸ் அவங்க யோசிக்கிறது. ஸோ இப்போ நம்ம இப்படி சால்வ் பண்ணால் இந்த இதை நம்ம இது பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லா இதாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ணும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து அவங்க யோசிக்கும் பொழுது இந்த இதை நம்ம இந்த ப்ராஜெக்டை இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த யோசிக்கக்கூடிய விதம் இமேஜின் கற்பனை பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு அது ஒரு இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து டிசைர் டு இம்ப்ரூவ். அதாவது என்னென்னா அவங்கள இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது. இப்போது அவங்க இப்போது ஒரு குழந்தை ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு ப்ராப்ளமோ ஒரு ப்ராஜெக்டையோ ஒன் டைம் மட்டும் பண்ணியிருந்தால் மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு அதோட ஸ்டாப் ஆகிடுமானா ஸ்டாப் ஆகுது. அவங்களுக்கு இன்னும் வந்து க்யூரியாசிட்டி அதிகமாக தான் இருக்கும். சரி வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்தாலும் ப்ராஜெக்ட் வந்தாலும் அவங்க வந்து வாலண்டியராக அதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒன் டைமில் மட்டும் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒன் டைம் மட்டும் அவங்களுக்கு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கிடையாது. அதை தாண்டி இன்னும் அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பாடி ஆஃப் நாலேஜ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அதை அகைன் இன்னும் அதை யூஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க குழந்தைங்க. ஸோ அதான் வந்து என்னென்னா டிசைர் டு இம்ப்ரூவ். அதாவது குட் பி அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டிமுலஸ் டு சயின்டிஃபிக் இன்சைட் பிகாஸ் இட்ஸ் லீட்ஸ் டு ட்ரையல் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ். அதான் இப்போ ஒரு இதில் வந்து ஒரு இதை கற்றுக்கிட்டாங்க, ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு சுச்சுவேஷனில் அதை கற்றுக்கிட்டாங்க. இன்னொரு இதில் வரும்பொழுது அகைன் இன்னும் அந்த நான் ஆல்ரெடி அவங்க கற்றுக்கிட்டதை வச்சு இன்னும் மேலே வந்து கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறையா ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதுதான் வந்து டிசைர் டு இம்ப்ரூவ் அப்படின்றது. லாஸ்ட் ஒன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சரி இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே இன்வால்வ் ஆகுறீங்க இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வில்லிங்னஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல இல்லாட்டி சிங்க் கரெக்டானாலும் பரவாயில்ல அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்ற அந்த வில்லிங்னஸ் தான் என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சாலும் அதில் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு தேவையானது. ஸோ இதான் வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டராக குழந்தைங்கள்ட்ட வரக்கூடிய
நம்ம உருவாக்கக்கூடிய சில பண்புகள். இதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்லைடு. ஸோ இந்த டாபிக் வந்து இந்த சாப்டர் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்கள வந்து எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வராக, சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டராக கொண்டுட்டு வர்றது அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ இதில் முக்கியமானது ப்ராப்ளம் சால்விங்கோட 3 மெயின் ப்ராசஸ், ப்ராப்ளம் சால்விங்கோட ஸ்டெப்ஸ், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த அனலாகிக்கல் மெத்தட், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டராக வரணும் அப்படின்னா குழந்தைங்கிட்ட க்யூரியாசிட்டி, செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இமேஜினேஷன், அதுக்கப்புறம் டிசையர், ஃபோக்கஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதையுமே வந்து கொஸ்டினில் கேட்கலாம். குழந்தைங்கிட்ட சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டராக வர்றதுக்கான இதெல்லாம் என்னென்ன, ட்ரைன்ஸ்லாம் என்னென்ன, அதே மாதிரி ப்ராப்ளம் சால்வருக்குரிய ட்ரைன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீடெட், டெட் ஆர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட சேனலையும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ அடுத்து வந்து நம்ம வந்து சிடிபி வந்து நியர்பை சாப்டர்ஸ் வந்து முடிக்க போகிறோம். இப்போ இதோட வந்து 18 சாப்டர் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 7 ஆர் 5 ஆர் 4 வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட சிடிபி கான்செப்ட் வந்து முடிஞ்சிடும். அடுத்து வந்து இங்கிலீஷ் பெடகாகி, அதுக்கப்புறம் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிடிபி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து போடலான் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.